ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்தியாவில் டோட்டலாக கார் மார்க்கெட்டே ஒரு எஸ்யூவி பக்கமாக சாஞ்சிருக்கு. ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் செடான்ஸை எந்த அளவுக்கு விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்களோ இப்போ அதை விட அதிகமாக எஸ்யூவிஸ் பக்கம் சாஞ்சிருக்காங்க. எஸ்யூவிஸ் தான் அதிகமாக வாங்குறாங்க. ஆனால் மக்கள் வாங்குறது உண்மையிலேயே எஸ்யூவிஸா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, கார் பிராண்ட்ஸ் அவங்க வச்சிருக்கிற கார்ஸ் எல்லாத்தையுமே எஸ்யூவிஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா செடான்ஸை விட ஹேட்ச்பேக்ஸை விட எஸ்யூவி சேல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற முக்காவாசி எஸ்யூவிஸ் உண்மையான எஸ்யூவியே கிடையாது. கார் ரிவ்யூவர்ஸு, கார் எந்தூசியாஸ்ட், இந்த கார் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ளோன் அப் ஹேட்ச்பேக் ஆர் ப்ளோட்டட் ஹேட்ச்பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஹேட்ச்பேக்கை காற்று ஊதி பலூன் மாதிரி பெருசாக்கின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சோ கால்டு எஸ்யூவிஸ் இதில் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை தவிர மற்றது எதுவுமே எஸ்யூவிக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸே இல்லை. இந்த மாருதி சுசுகி பிரெஸா, ஹுண்டாய் வென்யூ, டாடா பஞ்சு இதெல்லாமே அந்த கேட்டகரி தான். இதில் மாருதி ஒரு படி மேலேயே போய் மைக்ரோ எஸ்யூவி அப்படின்ற ஒரு கேட்டகரியை கொண்டு வந்தாங்க. அதான் நம்ம மாருதி சுசுகி எஸ்பிரஸோ. இதை மைக்ரோ எஸ்யூவி இல்லைனா மினி கிராஸ் ஓவர் அப்படின்னு மாருதி சுசுகி கூப்பிடுறாங்க. சரி, இன்னைக்கு காலகட்டத்தில் கார் இண்டஸ்ட்ரியில் இப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. மாருதி சுசுகி இந்த எஸ்யூவிஸ்னு சொல்லப்படுற நிறைய கார்ஸை விற்கிறாங்க. இந்த மைக்ரோ எஸ்யூவி எஸ்பிரஸோலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா பிரெஸாலேருந்து கிராண்ட் விட்டாரா வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் இந்தியாவுக்கு ஒரு லைட் வெயிட் ஃபுல் டைம் எஸ்யூவியை அறிமுகப்படுத்தினது மாருதி சுசுகி தான். அதுவும் பேருக்கு எஸ்யூவி கிடையாதுங்க, ஒரு பர்ஃபெக்ட் ஆஃப் ரோடர். நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்யக்கூடிய, நினச்ச இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விடக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ஆஃப் ரோடர் எஸ்யூவியை மாருதி சுசுகி தான் இந்தியாவுக்கு கொடுத்துச்சு. என்ன வண்டின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஜிப்சி தான். ஜிப்சியை இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாப் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆகுது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஆட்டோ எக்ஸ்போ 2023 டெல்லியில் நடந்துச்சுல்ல, அதில் மாருதி சுசுகி அவங்களுடைய ஜிம்னியை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத மாதிரி இந்தியாவில் 5 டோரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிம்னி நம்ம இந்தியன்ஸோடைய அந்த ஜிப்சி டேஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதோட இந்தியானுடைய மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியன் ஆர்மி. இன்றைக்கும் இந்தியன் ஆர்மியில் நிறைய ஜிப்சிஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் ஆர்மியினுடைய ஜிப்சி தேவையை இந்த ஜிம்னி பூர்த்தி பண்ணுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியன் ஆர்மியில் ஜிப்சி ஊடுருவறதுக்கு முன்னாடி வெறும் இந்தியன் பிராண்ட்ஸ்னுடைய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இந்தியன் ஆர்மியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அசோக் லேலாண்டு, டாடா, மஹேந்திரா, இந்த இந்தியன் பிராண்ட்ஸோட எஸ்யூவிஸ், ட்ரக்ஸ், அப்புறம் இந்த ஹெவிலி ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் தான் இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்தியன் ஆர்மிக்கு ஃபாரின் மேனுஃபேக்சரரான, அதுவும் ஜப்பான் மேனுஃபேக்சரரான சுசுகியினுடைய ஜிப்சி மேல ஒரு தனிப்பட்ட காதலே வந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியில் கண்டினியூஸாக 30 வருஷத்துக்கு ஜிப்சியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2020 எமிஷன் நார்ம்ஸ், இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆச்சுல்ல, அப்போ அதை ஜிப்சி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியாம பொதுமக்களுக்கு ஜிப்சியை விற்கிறத ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் அப்போ கூட இந்தியன் ஆர்மிக்கு ஜிப்சி மேல இருந்த காதல் விட்டு போகல. கடைசியாக கூட ஒரு 3000 வண்டி ஆர்டர் பண்ணாங்க இந்தியன் ஆர்மி. இந்த 3000 வண்டி தான் ஜிப்சியினுடைய கடைசி பேட்ச். 1980s லான்ச் ஆன ஜிப்சி இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஓல்டு டெக்னாலஜி வெஹிக்கிள் தான். இன்னைக்கு மாடர்ன் டே கார் பையர்ஸ் ஒரு காரை வாங்கும் போது அந்த வெஹிக்கிள் எவ்வளவு ரிலையபிளா இருக்கு அப்படின்றத எந்த அளவுக்கு பாக்குறாங்களோ, அதை விட அந்த வெஹிக்கிள்ல எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, எவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அதிகமாக பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்தியன் ஆர்மிக்கும் ஒரு நியூ டெக்னாலஜி வெஹிக்கிள் தேவைப்படுதுல்ல. ஈவன் இன்டர்நெட்ல ரூமர்ஸ் கூட இருந்துச்சு, ஆர்மியினுடைய ஜிப்சிஸை ஜிம்னி தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு நிறைய ஆர்டிகல்ஸ் கூட இன்டர்நெட்ல பார்க்க முடியுது. ஈவன் அதுக்கு ஒரு ஹை சான்ஸ் இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டா நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல மாருதி சுசுகி என்ன சொன்னாங்கன்னா, காமன் பீப்புளுக்கு, அதாவது சிவிலியன்ஸ் வாங்குற ஜிம்னிக்கு டார்க் கிரீன் கலர் நாங்க ப்ரொவைட் பண்ண போறது இல்ல, அதை ஒன்லி ஃபார் ஆர்மி பர்பஸ் அப்படின்னு நாங்க அலாட் பண்ணி வச்சிட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், மாருதி சுசுகிக்கு இந்தியன் ஆர்மிக்கு ஜிம்னியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு. சரி, முதல்ல இந்தியன் பிராண்டுடைய வெஹிக்கிள்ஸ் தான் ஆர்மி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜிப்சி ஊடுருவிச்சுன்னு சொன்னோம் இல்லையா. சரி, ஜிப்சியை இந்தியன் ஆர்மி காதலிக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு பார்க்கலாமா? ஈவன் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ்ல கூட மாடர்ன் டெக்னாலஜி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. அப்படியும் கூட அந்த வண்டிகள்லாம் ஜிப்சியை ஓவர்டேக் பண்ணவே முடியல இந்தியன் ஆர்மியில். ஏன் அப்படின்னு டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கதையை நம்ம ஜப்பான்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஜிப்சிக்கு இந்தியாவில் மட்டும்தான் ஜிப்சின்னு பேர். முதல்ல இந்த வண்டியை சுசுகி ஜப்பான்ல செய்யும் போதே இந்த வண்டிக்கு ஜிம்னின்னு தான் பேர் வச்சாங்க. ஈவன் மேக்ஸிமம்
மேக்ஸிமம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல இந்த வெஹிக்கிளுடைய நேம் ஜிம்னி தான். இந்தியாவில் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளை மார்க்கெட் பண்ணும்போது மாருதியினுடைய டைப் பண்ணி சுசுகி ஜிப்சி அப்படின்ற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி ஜிப்சி அப்படின்ற நேம்ல இந்த வெஹிக்கிளை சேல் பண்ணாங்க. சுசுகி ஒரு கார் மேக்கரா 1960s காலகட்டத்தில் ஒரு நல்ல ஆஃப் ரோடர் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுலயும் அந்த ஆஃப் ரோடர் ரொம்ப சின்ன வெஹிக்கிளா இருக்கணும், ரொம்ப பெருசா இருந்துடக்கூடாது, நல்ல ஒரு சின்ன சைஸ்ல அல்ட்ரா ஸ்மால் சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிளை எப்படி செய்யறதுன்றத கத்துக்கவும் தெரிஞ்சுக்கவும் சுசுகி ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் கம்பெனியை வாங்கினாங்க. அந்த கம்பெனி பேரு ஸ்டேர் புச் ஹாஃப்லிங்கர். இந்த கம்பெனியை வாங்கி ஸ்டடி பண்ணிட்டு இருந்த கொஞ்ச வருடங்கள்லயே, அதாவது 1968ல பேங்க்ரப்ட் ஆகி, அதாவது திவாலார கண்டிஷன்ல இருந்த ஹோப் மோட்டார் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் கார் மேக்கரையும் வாங்குறாங்க. இந்த ஹோப் மோட்டார்ஸ் ஆல்ரெடி ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிளை டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அது வந்து ஒரு 3 வீலர். அதை ஹோப் ஸ்டார் ஆன் 360 அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. சுசுகி அந்த ஹோப் ஸ்டார் ஆன் 360 எடுத்து ரீஇன்ஜினியரிங் பண்ணி அதுக்கான ஒரு புது இன்ஜினை கொடுத்து ஒரு 4 வீல் டிரைவ் வெஹிக்கிளா லான்ச் பண்ணாங்க. அதை LJ10 அப்படின்னு கூப்பிட்டாங்க. இது நடந்தது 1970ல. இந்த வண்டியில சுசுகி ஒரு 2 ஸ்ட்ரோக் 2 சிலிண்டர் இன்ஜின், அது ஒரு ஏர் கூல்டு இன்ஜினா இருந்தது. அது ஒரு 25 HP பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினா இருந்தது. அந்த இன்ஜினை போட்டு தான் இந்த LJ10 சுசுகி வடிவமைச்சிருந்தாங்க. இந்த LJ10 கமர்ஷியலா சேல் பண்றதுக்கு சுசுகி வச்ச பேர் தான் ஜிம்னி. அப்போ சுசுகிக்கு இவ்வளவு பெரிய ஆச்சரியம் நமக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாது. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஜிம்னி 5000 யூனிட் வித்து போச்சு. அதன் தொடர்ச்சியா 1971ல இதே ஜிம்னி 6000 யூனிட் வெஹிக்கிள்ஸ் சேல் ஆச்சு. அன்னைக்கு தேதிக்கு ஒரு வருஷத்துக்கு 5000-6000 கார் விற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சேல்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க சுசுகி இந்த ஜிம்னி காரை அசம்பிள் பண்றதுக்குன்னு தனியா ஒரு பிளான்ட்டே கட்டிட்டாங்க. ஜிம்னி லான்ச் ஆகி 2 வருஷம் கழிச்சு LJ20 அப்படின்னு ஒரு அப்கிரேட் கொடுத்தாங்க சுசுகி நிறுவனம். இந்த புது வெர்ஷன்ல இன்ஜின் சைஸை கொஞ்சம் பெருசாக்குனாங்க. அப்புறம் அடுத்து வர காலகட்டங்களில் LJ50, LJ80 அப்படின்னு இன்ஜின் சைஸஸை கொஞ்சம் பெருசாக்கி புதுசா இன்னும் 2 வெர்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த LJ80 அப்படிங்கிற மாடல் தான் முதல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஜெர்மனிலையும் ஆஸ்திரேலியாலையும் லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்லயும் லான்ச் பண்ணாங்க 1981ல. இந்த LJ80யோட ஜிம்னியோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா ஜிம்னில வந்த அப்கிரேட் ஜிம்னி செகண்ட் ஜெனரேஷன், SJ30 அப்புறம் SJ40 அப்படின்னு உடனே அப்கிரேட்ஸ் வந்துச்சு. இந்த SJ40 அப்படிங்கிறது தான் அப்புறமா SJ410 அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த வெஹிக்கிள்ல தான் ஒரு 1000cc இன்ஜின் லான்ச் ஆச்சு. இந்த SJ410 அப்படிங்கிறது S வந்து சுசுகி, J வந்து ஜிம்னி. இந்த 4 அப்படின்றது 4 சிலிண்டரை குறிக்குது. இந்த 10 அப்படின்றது 1 லிட்டர் இன்ஜின், அதாவது 1000cc இன்ஜினை குறிக்குது. 1985ல நார்த் அமெரிக்கால இந்த SJ410 சுசுகி லான்ச் பண்றாங்க. அப்போ நார்த் அமெரிக்காவுக்கு மட்டும் இந்த வண்டியினுடைய பேரை சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பேரு சுசுகி சாமுராய்னு வச்சாங்க. சுசுகினுடைய ஆச்சரியத்துக்கு அமெரிக்காவிலையும் இந்த சுசுகி சாமுராய் பயங்கர ஹிட் அடிச்சு சக்சஸ் ஆயிடுச்சு. 5000-10,000 இல்லைங்க, வருஷமே 47,000 யூனிட் வித்துச்சு அமெரிக்கால. அதே காலகட்டத்தில், அதாவது 1985ல இந்தியால மாருதி கூட கொலாபரேட் பண்ணி சுசுகி ஜிம்னியை மாருதி சுசுகி ஜிப்சி அப்படின்னு இந்தியால லான்ச் பண்ணாங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல வித்துக்கிட்டு இருந்த ஜிம்னி எல்லாமே ஷார்ட் வீல் பேஸ், அதாவது வீல் பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்தியாவில் ஜிப்சின்னு லான்ச் பண்ணப்பட்ட வண்டி மட்டும்தான் முறையா சுசுகி ஒரு லாங் வீல் பேஸ் ஜிம்னியை மாருதி சுசுகி ஜிப்சி அப்படின்னு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இதுக்கான கோட் நேமை MG410 அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதான் எம்முக்கு மாருதி, ஜிக்கு ஜிப்சி, 4க்கு 4 சிலிண்டர், 10க்கு 1000cc. ஸோ இந்தியாவில் SJ410 MG410 உருமாறிச்சு. இந்தியாவில் ஜிப்சி முதல்ல லான்ச் ஆகும்போது 4 வீல் டிரைவ் ஆப்ஷனோட தான் லான்ச் ஆச்சு. அதோட இந்த 1000cc இன்ஜின் ஒரு 45 HP பவரை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா மற்ற கண்ட்ரியில எந்த அளவுக்கு சேல் சக்சஸா இருந்துச்சோ இந்தியாவில் எடுத்த உடனே ஜிப்சி சக்சஸ்ஃபுல்லா இல்ல. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் ஜிப்சி ரொம்பவே பாப்புலரான ஒரு வெஹிக்கிளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1991ல இந்த கதையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. ஏன்னா அப்பதான் இந்தியன் ஆர்மியினுடைய கடைக்கண் பார்வை ஜிப்சி மேல விழுந்துச்சு. ஜிப்சி இந்தியாவில் ஒட்டுமொத்தமா அதனுடைய லைஃப் டைம்ல, அதாவது 1985ல இருந்து 2020 வரைக்கும் 1,75,000 யூனிட் வித்திருக்காங்க. அதுல 1991ல இருந்து 2020 வரைக்கும் இந்தியன் ஆர்மி மட்டும் பர்ச்சேஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு தெரியுமா?
35,000 யூனிட். ஸோ ஜிப்சினுடைய டோட்டல் லைஃப் ஸ்பேனில் 20% ஆஃப் த சேல்ஸ் வந்து இந்தியன் ஆர்மி கிட்ட தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே போலீஸ் வந்து மேக்ஸிமம் இந்த ஜிப்சி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் இந்த ஜிப்சியை ரொம்ப விரும்பி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வாங்கினாங்க அப்படின்றதுல ஒரு சரியான கணக்கு இல்லை. சரி, 30 வருஷ காலமாக 35,000 வண்டிங்க வாங்கினாங்கல்ல ஆர்மி, ஏன் வாங்கினாங்க? அவங்களுக்கு அப்படி ஜிப்சி மேலே என்ன காதல் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஆர்மிக்கும் ஜிப்சிக்கும் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு முக்கியமாக 4 மெயின் ரீசன் சொல்லலாம். முதல்ல லைட் வெயிட். ஜிப்சி இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. ஒன்று சாஃப்ட் டாப்பு, இன்னொன்று ஹார்ட் டாப் வேரியண்ட். சாஃப்ட் டாப் வேரியண்ட் 985 கிலோஸ் தான் வெயிட். ஹார்ட் டாப் வேரியண்ட் 1020 கிலோஸ் வெயிட். இந்த வெயிட்டை நம்ம இந்தியன் ஆர்மியில் அவங்க யூஸ் பண்ணுற மற்ற வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உண்மை புரியும். ஜிப்சியை தவிர இந்தியன் ஆர்மியில் பிரதானமாக யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் சஃபாரி, ஸ்கார்பியோ, பொலேரோ. இதுல சஃபாரினுடைய வெயிட் 2000 கிலோ வருது, ஸ்கார்பியோனுடைய வெயிட் 1800 கிலோ வருது, அண்ட் பொலேரோனுடைய வெயிட் 1600 கிலோ வருது. ஆனா ஜிப்சினுடைய வெயிட் வெறும் 1000 கிலோக்குள்ளேயே முடிஞ்சிருது. ஸோ இந்த மற்ற வண்டிகளுக்கு கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 50% ஜிப்சினுடைய வெயிட் கம்மி. இந்த வெயிட் நம்ம சிவிலியன் கார்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம வாங்குற எனி ஹேட்ச்பேக், ஏதாவது ஒரு ஹேட்ச்பேக் எடுத்துக்கிட்டோம்னா கூட அதனுடைய வெயிட்டும் இந்த ஜிப்சினுடைய வெயிட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். ஸோ ஒரு கேப்பபிள் ஆஃப் ரோடரான ஜிப்சி வந்து ஒரு சாதாரண ஒரு ஹேட்ச்பேக்கு ஈக்குவலான அந்த வெயிட்ல இருக்கு. ஸோ லைட் வெயிட்டா இருக்கிறதுனால ஈஸியா டிரைவ் பண்ண முடியுது ஹார்டான சிச்சுவேஷன்ஸ்ல. ஏன்னா இந்தியன் ஆர்மி என்ன நேஷனல் ஹைவேல வண்டி ஓட்ட போறாங்க, மண்ணு, சேறு, சகதி, காடு, மலை, பனி இந்த மாதிரி இடங்கள்ல ஓட்டுறதுக்கு இந்த லைட் வெயிட் ஜிப்சி அவங்களுக்கு ரொம்பவே ஏதுவா இருந்துச்சு. அடுத்தது ரெண்டாவது முக்கியமான ரீசன் ஜிப்சினுடைய லோடிங் கெபாசிட்டி. ஜிப்சினுடைய கர்ப் வெயிட் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா பேலோட் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. கர்ப் வெயிட் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் இல்லையா, ஜிப்சினுடைய ஓவரால் வெயிட் 985 kgs. ஸோ அதுதான் கர்ப் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலோட் அப்படின்றது ஜிப்சினுடைய பின்னாடி அந்த தொட்டி இருக்கு இல்லையா, அந்த தொட்டியில எவ்வளவு வெயிட்டை அது சுமந்துட்டு போகும் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த பேலோட் அப்படிங்கிறது. இந்தியன் ஆர்மி ஜிப்சியை GS 500 அப்படிங்கிற கிளாஸுக்கு கீழே இந்த வண்டியை வச்சிருக்காங்க. GS அப்படின்னா ஜெனரல் சர்வீஸ். ஸோ ஜெனரல் சர்வீஸ் 500 அப்படின்ற கிளாஸுக்கு கீழே ஜிப்சி வருது. இந்த GS 500 கிளாஸ் எதை உணர்த்துது அப்படின்னா 500 கிலோ வரைக்கும் இந்த வண்டினால டோ பண்ண முடியும் அப்படின்னு இந்தியன் ஆர்மி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது 500 கிலோ இருக்கிற ஒரு பொருளை இழுத்துட்டு போகவோ இல்லை 500 கிலோ இருக்கிற ஒரு பொருளை சுமந்துட்டு போகவோ அந்த தொட்டியில் 500 கிலோ வரைக்கும் வெயிட் வச்சு ஜிப்சினால இழுத்துட்டு போக முடியும் அப்படின்னு இந்தியன் ஆர்மி சொல்றாங்க. ஆனால் சுசுகி சைட்ல இருந்து 600 கிலோ வரைக்கும் ஜிப்சினால எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஜிப்சினுடைய சொந்த வெயிட், அதனுடைய ஓன் வெயிட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது 60% வருது. இது நார்மலா நம்ம எல்லா வெஹிக்கிள்லயும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல இந்த பிக்கப் ட்ரக் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப கிடையாது. இப்போதான் இந்த இசுசு டிமேக்ஸ், அப்புறம் இப்போ ரீசெண்டா டொயோட்டானுடைய ஹைலக்ஸ் இதெல்லாம் லான்ச் ஆயிருக்கு. ஆனா எந்த அளவுக்கு மக்கள் அதை விரும்பி வாங்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அமெரிக்காலேயே ஏன் உலகத்திலேயே அதிக மக்கள் விரும்பி வாங்குற ஒரு பிக்கப் ட்ரக் அப்படின்னா ஃபோர்டுனுடைய F-150 தான் சொல்லணும். இந்த F-150 பிக்கப் ட்ரக்கு 2000 கிலோ வெயிட் உள்ளது. இதனுடைய லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 900 கிலோ. ஸோ இதோடைய ஓன் வெயிட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 45% அதால் கேரி பண்ண முடியுது. ஸோ இப்போ இந்த F-150 கெப்பாசிட்டியை ஜிப்சியோட கெப்பாசிட்டியோட கம்பேர் பண்ணி பாருங்க. இது 45%, இது 60%. ஸோ உலக அளவில் நீங்கள் எந்த வண்டியோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கூட ஜிப்சினுடைய இந்த பேலோட் கேரியிங் கெப்பாசிட்டி ரொம்பவே ஒரு அன்மேட்ச்டு விஷயமா தான் இருக்கு. எப்படிடா ஜிப்சியால இது முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிப்சினுடைய கியர் ரேஷியோ அப்படி அமைஞ்சிருக்கிறதுனால தான் ஜிப்சியால இவ்வளவு பேலோட் எடுத்துட்டு போக முடியுது அப்படின்னு சுசுகி சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிப்சில லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்றாங்க. நீங்க கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா 4 லீஃப் ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ இந்த லீஃப் ஸ்ப்ரிங்னால அதிகமான லோட, அதிகமான வெயிட்டை கேரி பண்ண முடியும். ஸோ இந்தியன் ஆர்மி இந்த ஜிப்சினுடைய டோட்டல் கெப்பாசிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜிப்சினால எங்க வேணா எவ்வளவு லோட வேணா கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்தியன் ஆர்மி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. மூணாவது முக்கியமான ரீசன் ஜிப்சில பெட்ரோல் இன்ஜின். 1985ல ஜிப்சி லான்ச் ஆனதுல இருந்து ஜிப்சில பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் வருது. முதல்ல லான்ச் ஆகும்போது கார்பரேட்டர் இன்ஜினா இருந்தது. அதுக்கப்புறமா சிங்கிள் போர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்துச்சு. அப்புறமா மல்டி போர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்துச்சு. பெட்ரோலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அட்வான்டேஜ் இருக்கு டீசல் வெஹிக்கிள்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. ஏன்னா இந்தியானுடைய பார்டர் ஏரியாவை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க பிளேன்ஸ் இருக்கும்,
டெசர்ட்ஸ் இருக்கும், ஃபாரஸ்ட் இருக்கும், ஸ்னோ இருக்கிற மவுண்டன்ஸ் இருக்கும். இந்த ஸ்னோ இருக்கிற மவுண்டன்ஸ்ல டீசல் வெஹிக்கிள்ஸை விட பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா டீசல் வெஹிக்கிள்ஸுக்கு ஸ்னோல ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா டீசல்ல பாராஃபின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது 0 டிகிரிஸ்க்கு கீழே போகும்போது ஃப்ரீஸ் ஆயிடும். இன்னும் போக போக டெம்பரேச்சர் குறைய குறைய மொத்தமே டீசல் டேங்க் மொத்தமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனாலதான் ரொம்ப டெம்பரேச்சர் டவுனா இருக்கிற இடங்கள்ல டீசல் வண்டிகளை ஸ்டார்ட் பண்றதே கஷ்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆயிருக்கு. டீசலுக்கு ஆன்டி ஃப்ரீஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா 1990ஸ்ல சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் இந்த ஆன்டி ஃப்ரீஸை யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு அடிஷ்னல் காஸ்ட் தானே. இங்கே தான் பெட்ரோல் டீசலை வின் பண்ணுது. ஏன்னா பெட்ரோலுக்கு ஆன்டி ஃப்ரீஸும் தேவையில்லை, அது 0 டிகிரிஸ்க்கு கீழே போனால் ஃப்ரீஸ் ஆக போகிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோலினுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் -60 டிகிரி செல்சியஸ். ஸோ இதனால் கோல்ட் கண்டிஷன்ஸில் பெட்ரோல் இன்ஜின் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு நம்ம வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ணிடலாம். அண்ட் அதோட இந்தியாவில் லோயஸ்ட் டெம்பரேச்சர் இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனது 1995ல் -60 டிகிரி செல்சியஸ். ஸோ இது பெட்ரோல் இன்ஜின் இருக்கிற ஜிப்சிக்கு ரொம்பவே ஒரு அட்வான்டேஜை இந்தியன் ஆர்மியில் கொடுக்குது. ஸோ இந்த ஸ்னோ மவுண்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மற்ற டீசல் வெஹிக்கிள்ஸை விட ஜிப்சியை தான் இந்தியன் ஆர்மி ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நாலாவதா ரொம்ப முக்கியமான ரீசனாக பார்க்கக்கூடியது ப்ரைஸ். இப்போ நாமளே ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா கூட அந்த வண்டியில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ ரிலையபிலிட்டி இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட முக்கியமாக நிற்கிறது அந்த வண்டியினுடைய விலை. ஸோ இந்தியன் ஆர்மியும் அதை பார்ப்பாங்கல்ல. இந்தியன் ஆர்மிக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு வண்டி தேவைப்பட்டுச்சு. அந்த ஸ்லாட்ல போய் உட்காந்த ஒரே வண்டி ஜிப்சி தான். ஏன்னா இந்தியாவில் ஜிப்சி வித்துக்கிட்டு இருந்தப்போ ஹையஸ்ட் பிரைஸா வித்தது 6.5 lakhs தான். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறது இந்தியன் ஆர்மிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஜிப்சியினுடைய பயணம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த எமிஷன் நார்ம்ஸ், இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் 2020ல வந்தப்போ ஜிப்சியை நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்தியன் ஆர்மியினுடைய தேவை முடியலை. இன்னமும் இந்தியன் ஆர்மிக்கு இந்த பிளேன்ஸு, டெசர்ட்ஸு, இந்த ஸ்னோ மவுண்டன்ஸு, இந்த மண், சகதி இதிலெல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு லைட் வெயிட், ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோடர் தேவைப்படுது. அண்ட் கூடவே அந்த வண்டி சாஃப்ட் டாப்பாக இருந்தால் ஆர்மிக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஏன்னா சோல்ஜர்ஸ் அவங்களுடைய ரைஃபிளை தூக்கி வச்சுக்கிறதுக்கு அந்த சாஃப்ட் டாப் இருந்துச்சு அப்படின்னா மேலே இடிக்காமல் இருக்கும். அண்ட் சில நேரங்களில் அவங்களுடைய ரீகாயில் கன்ஸை ஜிப்சி மேலே மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த சாஃப்ட் டாப் வண்டிங்களை ஆர்மி ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குறாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் ஆர்மி இந்த மாதிரி செக்மெண்ட்டில் வண்டிங்க வாங்க போகிறோம் அப்படின்னு எந்தவித டெண்டரும் கொடுக்கல. ஆனால் கூடிய விரைவில் இப்படி ஒரு தேவை வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்தியன் ஆர்மிக்கு அப்படி ஒரு வெஹிக்கிள் நீடு வரும்போது இன்னைக்கு தேதிக்கு தார், பொலேரோ நியோ, கூர்கா, ஜிம்னி இந்த மாதிரி வண்டிங்க தான் காம்படிஷனாக இருக்கும். ஆனால் இந்த ரேஸில் ஜிம்னி வின் பண்ணுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஆர்மி லவ் பண்ணுற ஜிப்சியினுடைய முக்காவாசி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜிம்னியில் இருக்குது. கூடவே மாருதி சுசுக்கினுடைய ரிலையபிலிட்டி இருக்குது. அப்புறம் தார், குர்காக்கெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா ஜிம்னியினுடைய விட்த் கொஞ்சம் கம்மி. ஸோ நேரோவான ஏரியாவில், அதாவது ரொம்ப குறுகிய பாதையில் போகிறதுக்கு ஜிம்னி ரொம்பவே ஏதுவாக இருக்கும். அண்ட் ஜிம்னியில் இந்த லோ கியர் அப்படிங்கிற ஆப்ஷனோட வருது. ஸோ அதுவும் இந்தியன் ஆர்மிக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் மைலேஜ் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா கூட ஜிம்னி ஒரு பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் கூட நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ வரும் காலகட்டத்தில் இந்தியன் ஆர்மியை சர்வ் பண்ண போகிறது ஜிம்னியா இல்லை வேற ஏதாவது வெஹிக்கிளா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு தேதிக்கு ஜிம்னி லான்ச் ஆன உடனே மஹேந்திரா கூட தாரில் 2 வீல் டிரைவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜிம்னினுடைய ப்ரைஸை மேட்ச் பண்ணுறதுக்கு அவங்க தாரில் 2 வீல் டிரைவ் வண்டியை கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஜிம்னி பிடிக்குமா, தார் பிடிக்குமா, இல்லை வேற ஏதாவது ஒரு ஆஃப் ரோடர், ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது என்ன வண்டி அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஜிப்சி லவராவோ, இல்ல இதுக்கு முன்னாடி ஜிப்சி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ, இல்ல இப்போ ஜிப்சி வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ அதை பத்தின உங்களுடைய மெமரிஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்க தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.